வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வருது. ஸோ இப்போ ஏப்ரல் மாத பலன் பார்க்க போகிறோம். பங்குனியும் சித்திரையும் கலந்த ஒரு மாதம். ரொம்ப 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 புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு உலகத்தில் இருக்க நிறைய ஓல்டு சிவிலைசேஷன் நிறைய பேருக்கு நியூ இயர் இந்த மாதம்தான் வரும். நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலே உகாதி தெலுங்கு வருஷப்பிறப்பு, கன்னட வருஷப்பிறப்பு, நீங்கள் பஞ்சாப் சைடு போனீங்கன்னா எல்லாமே இந்த டைமில் தாங்க வரும். சரிங்களா? இது ஒரு புனிதமான மாதம். சரி, இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஓவராலாக என்ன நல்லது, படிப்பு எப்படி இருக்க போகுது, வேலை, திருமணம், பிஸ்னஸ், ஹெல்த், இது எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக நம்ம இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், நான் ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நிறைய கலந்து சொல்ல போகிறோம். சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, சயின்டிஃபிக்காகவும் கலந்து சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி அடைங்க. உங்கள் ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், உங்கள் லக்னத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மகர ராசி, மகர லக்னம் ஃபேண்டாஸ்டிங்காக இருக்குங்க. அதுவும் இப்போ பாக்கியப்படியும் சனி பகவான் நம்ம வீட்டில் தான் முழுசாக போயிட்டார். ஸோ ஒரு சூப்பரான டைம் நமக்கு அதுவும் இந்த தமிழ் வருட பரப்பில் நமக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக எதுக்குன்னா திருமணம் தான். ஏன்னா இந்த 8 வருஷம்லாம் பட்ட பாடுக்கு ரொம்ப நொந்திருப்பாங்க. இது லைஃப்பை இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது லிட்ரலாக செத்து பொழைச்சிருப்பாங்க. லைஃப் இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திருமணம் சூப்பராக இருக்க டைம், தாராளமாக பண்ணலாம். அதுவும் யாருன்னா லவ் பண்ணாலும் திருமணமாக மாற்றுறதுக்கு நல்ல டைம். திருமணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் குழந்தை பேருக்கு ரொம்ப நல்ல டைம். இப்போ போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்தாங்க, குழந்தை பேருக்கு தான் சொன்னோம், கன்சீவ் ஆகிருக்காங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுவும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய ஆயுர்வேதாலேயே நிறைய பேர் குழந்தை பேருக்கு நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு, நிறைய கன்சல்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தை பேருக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம். ஓகே, ஏன்னா இது சனி பகவான் வீடுன்றதுனால இவங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் ஒர்க் ஆகும். ஆமாங்க, மருத்துவம் கூட எந்த ராசிக்கு எது ஒர்க் ஆகும்ன்றிருக்கு. இது சனி பகவான் வீடுன்றதுனால ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இவங்களுக்கு ஜென்ரலாகவே சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தாண்டி நீங்கள் வேலைகளில் ப்ரமோஷன், ஏன்னா இந்த 8 வருஷத்துலலாம் வேலை இருந்தாலே பெரிய விஷயம், தக்க வச்சுக்கிறனால பெரிய விஷயம். தக்க வச்சுக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தாராளமாக தேடி பாருங்கள். இது ஒன்று. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? கையில் சுத்தமாக ட்ரை அவுட் ஆகிட்ருக்கோம், பரவாயில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாலாம் கொஞ்சம் கையில் புழக்கம் ஆரம்பிச்சிருக்கோம், காசு புழக்கம். சரிங்களா? கையில் கிடைச்ச காசை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அக்ஷய திருதிகை வருது, இந்த மாதம் அக்ஷய திருதிகை வருது. வெள்ளி வாங்குங்க. மகர ராசி லக்னக்காரங்களுக்கு தங்கத்தை விட வெள்ளி சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று வெள்ளி தாங்க இப்போ ரேட்டு பயங்கரமாக ஏறுது. சரிங்களா? அதனால் வெள்ளி வாங்குங்க, ரொம்ப நல்லது. மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டாக என்னன்றது உங்கள் ஜாதகம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை சொல்லலாம். வீடுலாம் வாங்க முடிஞ்சால் அதுவும் வாங்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் இது. சரிங்களா? இது அடுத்து உங்களுக்கு இப்போ இந்த கல்யாண விஷயம், இந்த மகப்பேருக்கு சப்போர்ட்டு, இப்போ வீடு வாங்க போகிறீங்க, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டுனா உங்களுக்கு அப்பா அம்மா நல்ல சப்போர்ட் இருக்கும். அப்பா அம்மா நல்ல சப்போர்ட் இருக்கும். நீங்கள் அதுவும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கனாலும் பிஸ்னஸ் நல்லா உயர வருவாங்க. அதாங்க இப்போ
மகரம் வந்து என்னென்ன கஷ்டப்படணுமோ லைஃப்பில் இந்த லாஸ்ட் 8 இயர்ஸில் ஃபுல்லாக கஷ்டப்பட்டேங்க. அதனால் இதுக்கப்புறம் ஃபுல்லாக உயர்வு தான். அதனால் பிஸ்னஸும் நல்லா உயரும். பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வரும். ரொம்ப நல்ல ப்ராஃபிட் வரும். சொன்ன மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு இல்லை நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ப்ராடக்ட்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதனால் டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முயற்சி. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொன்னோமா? இப்போ வெளிநாடு போகிறீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ அங்கங்கே நிறைய கண்ட்ரிகளில் நிறைய போராட்டங்கள் ஒன்றும் வெடிக்க போகுது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தமிழ் நியூ இயர் இன்டர்வியூவில் சொல்லுவோம். இன்னும் நிறைய போராட்டங்கள் வெடிக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு போகிறீங்க, எந்த நாட்டில் நம்ம இந்தியன் எம்பசி ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்துட்டு கம்பெனி விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா மொத்தமாக வேறு கண்ட்ரி வேறு கம்பெனின்னு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகே, அதே கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்கன்னா கூட பரவாயில்ல. புது கம்பெனிக்கெலாம் புது நாட்டில் போகிறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து நிறைய விஷயம் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட், எனக்கு வருது. இப்போ வீடு வாங்க நிலமை வருது, கடைசி நேரத்தில் கைவிட்டு போகுது. கல்யாணம் வந்து எல்லாம் ஓகே ஆகுது, டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது, கடைசி நேரத்தில் கைவிட்டு போகுதுன்னா முயற்சி ஸ்தானத்தில் நிறைய தடங்கல்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் முட்டியும் போதுங்க நீங்கள் அதில் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம நிறைய இந்த சீடு தெரப்பி சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பொதுவாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த ஜாதகம் பார்த்தா தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போ கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு வேணும் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயார் வழிபடுங்க. ரங்கநாதர் மகாலட்சுமி தாயார் வழிபடுங்க. வீட்டில் உப்பு வச்சு அது மேலே அகல் விளக்கில் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுங்க. சுக்கிரன் வந்து பயங்கரம் ஆக்டிவேஷன் ஆகும். இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு, மகப்பேறு அடையிறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை வர்றதுக்கு, வீட்டில் சந்தோஷம் வர்றதுக்கு, வண்டி மனை வாங்கிறதுக்கு, இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான தேவைகள், சந்தோஷமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சுக்கிர பகவான்கிட்டேருந்து தான் கிடைக்கிது. ஸோ சுக்கிர பகவானை ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் மென்மேலும் நீங்கள் வளரலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, பெரியவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும். ஆஃபீஸில் மேனேஜரோ டிஎல்ஓ இல்லை கிளைண்ட் ஆஃபீஸில் போகிறீங்க, இல்லை வீட்லேயே அப்பா பெரியப்பா இவங்கக்கிட்ட வந்து பெரியவங்க கிட்ட மட்டும் பேசும்போது குருமார்கள், உங்கள் மென்டர்ஸ், நிறைய பேர் நல்லா குரு கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு டைமுக்கு மேலே பார்த்தா குருவை எதிர்த்து பேசுவாங்க. அதனால் நேரம் சரியில்லைன்றது திமிருன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். சில பேர் அறியாமையே பண்ணுவாங்க. நேரம் சரியில்லைன்றது அந்த நேரம் தான் இப்போ சரியில்லை. அதனால் பெரியவங்க கிட்ட பேசும்போது மட்டும் ஜாகிரதையாக பேசுனீங்கன்னா, நாவடக்கத்தோடு பேசுனீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மறுபடியும் ரங்கநாதர் மகாலட்சுமி தாயாரோடு வழிபடுங்க. சிவன் பார்வதியோடு வழிபடுங்க. எள்ளு சாதம், தயிர் சாதம்னு அன்னதானமாக கொடுங்க. ஒரு வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து கொடுங்க. இதெல்லாம் செய்ய செய்ய இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வண்டி வாகனம் நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் இந்த ராசிக்கு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி ஒன்றும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.
இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1, 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு கிரகத்துக்கு ஒரு உலோகங்கள் இருக்குது. ஒரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது. ஒரு கிரகத்துக்கு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் படுத்த தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இந்த ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளத்துறார்.